அதெல்லாம் வேகமாக ஓடி வந்துட்டு இருந்தா. அது நல்ல ஒரு நடுராத்திரி, மணி 2 2:30 இருக்கும். அவளுக்கு வேகமாக வேற ஓட முடியல. கால் வேர்த்து கொட்டினதால செப்பல் வேலை வழுக்கி போயிட்டு இருந்தது. ஆனாலும் வேகத்தை குறைக்கல. திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டா, யாராவது நம்மளை பின்னாடி தொடர்ந்து வர்றாங்களா அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே செப்பலால் அவளால் போட்டுட்டு ஓட முடியல. அந்த செப்பல் அவள் ரொம்ப ஆசையாக வாங்கினது. அவளுடைய சுடிதாருக்கு மேட்சாக நல்லா விலை உயர்ந்த ஸ்டோன்ஸ் வச்சது. எப்படின்னு 10,000க்கு மேலே இருக்கும். அந்த செப்பல் எடுத்து கலட்டி ஓரமாக வீசிட்டு, இப்போதைக்கு உயிர் தான் முக்கியம் அப்படின்ட்டு வேகமாக ஓடி வந்துட்டு இருந்தா. அது நல்ல ஒரு அகன்ற சாலை. அது நல்ல வசதியான அங்கே வாழ்கிற ஒரு பகுதி. அங்கே ஸ்ட்ரீட் லைட்லாம் நல்லா உயரமாக இருந்ததால் வெளிச்சம் ஒரு பக்கம் சாய்வாக விழுந்துட்டு இருந்தது. மதுராவுக்கு அது வசதியாக இருந்தது. அந்த நிழலில் மறைஞ்சு வந்துட்டு இருந்தா. ரொம்ப தூரம் ஓடி வந்ததால் அவளுக்கு ரொம்ப மூச்சு வாங்குச்சு. அப்புறம் ஒரு இடத்துல அப்படியே மெதுவாக அந்த காம்பவுண்ட் ஓரமாக நடந்து வந்துட்டு இருந்தா. ரொம்ப தூரத்துக்கு வரையும் யாரும் அவளை பின்தொடர்ந்து வரலன்றதால அவளுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அங்கே அந்த ஏரியாவில் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். அந்த பங்களாஸில் வெளியில் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் அந்த பங்களாக்குள்ளே உள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி ஒரு அமைதியான இடமா இருக்கும் அது. ஏன்னா மோஸ்ட்லி அங்கே யாரும் நடந்து போகிறது கிடையாது. எல்லாம் காரில் தான் போவாங்க, கார்லலாம் வருவாங்க. அப்படி இருக்கிற இடம் அது. நல்ல வேளை மதுரா ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டா. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டோம்னா மெயின் ரோடு வந்துடும். அது வரைக்கும் எப்படியாவது நம்ம ஓடி வரணும்னு சொல்லிட்டு ஓட்டத்தை நிறுத்தாமல் திருப்பியும் ஓட ஆரம்பித்தா. அவன் மனசு அதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்தது. இந்த ஒரு 2 நாளில் அவள் வாழ்க்கை எப்படி தலைகீழ மாறணும் அவன் நினச்சி கூட பார்க்கல. மதுராவுடைய அப்பா இந்த சிட்டியில் பெரிய பணக்காரங்களில் அவரும் ஒருத்தர். ஆனால் அவன் நிலைமை இப்படி ஆகுன்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. மதுரா டிகிரி முடிச்சுட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அவங்க அப்பாவுடைய ஃபேக்ட்ரிஸை ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரிஸ் எடுத்து ரன் பண்ணணுன்னு அவள் ஆசைப்பட்டா. அதான் அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா. அப்பா ராஜபாண்டியன் மதுராவுக்கு ஒரு புது ஹோட்டல் வாங்கணுன்னு அவர் தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தார். அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். ஒரு நாள் மதுரா கிட்ட வந்து நிறைய ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கையெழுத்து வாங்கினார். அப்பா, ஹோட்டல் வாங்குறதுக்கு இவ்வளோ டாக்குமெண்ட் ரெடி பண்ணணுமா அப்படின்னு கேட்டான். ஆமாம்மா, அது கொஞ்சம் நல்ல பெரிய ஹோட்டல்ஸ், அதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதனால தான். சரிங்கப்பான்ட்டு கையெழுத்து போட்டுட்டு சரிங்கப்பா நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ரூமுக்கு வந்தாள். மதுராவுடைய வீடு மதுரை விலாஸ். மதுராவுடைய ஃபுல் நேம் மதுரவாணி. அது வந்து ஒரு பெரிய ஒரு அரண்மனை டைப்பில் இருக்கும் அந்த வீடு. பெரிய வீடு. அந்த பங்களாவை சுற்றி அது ஒரு வட்ட வடிவமாக இருக்கும். அதை சுற்றி பின்னாடி கார்டன்ஸு, முன்னாடி கார்டன் இருக்கும். நல்ல பார்ட்டிஸ்லாம் வைக்கிற மாதிரி நல்ல புல்வெளிலாம் நல்லா நிறையா இருக்கும். கேட்லேருந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே கொஞ்சம் தூரம் கார் வரும். அந்தளவுக்கு ஒரு நல்ல கொஞ்சம் தூரம் இருக்கும் கேட்டுக்கும் வீட்டுக்கும் இது பங்களாக்குள்ளே வர்றதுக்கும். போர்ச்சுக்கல் எப்படி ஒரு 4 கார் ஒரே டைமில் நிறுத்துகிற மாதிரி நல்லா அகலமாக இருக்கும். கீழே வந்து ஒரு 4-5 ரூம் தான் இருக்கும். ஆனால் பெரிய ஹாலில் நல்ல விலை உயர்ந்த நல்ல சோஃபாஸ்லாம் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் மதுராவுடைய செலெக்ஷன் தான். வீடோடைய பெயிண்டிங்ஸ்லேருந்து எல்லாமே மதுரா தான் பண்ணியிருக்கா. மேலே ஒரு 4 ரூம் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ரூமும் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளாட்ஸ் டைப்பில் இருக்கும். ஒரு ரூமில் ஒரு ஹால், அப்புறம் ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய பெட்ரூம் இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு ரூம் இருக்கும். அங்கே ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணலாம். அப்புறம் அந்த மாஸ்டர் பெட்ரூமை ஒட்டி பெரிய ஒரு பால்கனி இருக்கும். அந்த பால்கனியில் நிறைய மதுரா ரோஸ் செடிஸ்லாம் வச்சுருந்தா. அதுவும் இல்லாமல்
கீழேயும் கார்டனே மதுரா தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பா. அவளுக்கு எதெல்லாம் நர்சரியில் புது புது செடி வந்தால் உடனே வாங்கிட்டு வந்துடுவா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சது மல்லிகைப்பூவும் ரோஜாப்பூவும் தான். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரோஜாவில் நிறைய கலர்ஸ்லாம் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருப்பா. அதே மாதிரி மல்லிகைப்பூலையும் சரி வெரைட்டிஸ்லாம் வச்சுருப்பா. குண்டு மல்லியிலேருந்து சாதாரண மல்லியிலேருந்து ஜாதி மல்லி, அடுக்கு மல்லி, என்னென்ன மல்லி இருக்கோ திருவாச்சி, இப்படி நிறைய பூவெல்லாம் நர்சரியில் கேட்டு கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சுப்பா. அவளுக்கு என்னவோ தெரியாது, அந்த மல்லிகைப்பூ மேலேயும் ரோஸ் மேலேயும் அவளுக்கு ரொம்ப இஷ்டம். அந்த கார்டன்லாம் பார்த்து பார்த்து அவள் தான் வச்சுருப்பா. அந்த தோட்டக்கார தாத்தா இவன் குழந்தையிலேருந்து அவளுக்கு ஞாபகம் தெரிஞ்சதுலேருந்து அவர் இந்த தோட்டத்தில் இருக்கார். மதுராவும் தாத்தாவும் தான் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. மதுராவுக்கு எப்போல்லாம் காலேஜ் லீவ் டைம்லேயோ இல்லை ஃப்ரீ டைம்லேயோ அவள் மோஸ்ட்லி இருக்கிறது கார்டனில் தான். ஃப்ரெண்ட்ஸோடலாம் அவ்வளோவா வெளியில் எங்கேயும் போக மாட்டாள். இந்த பார்ட்டி அப்படி இப்படின்னு எங்கேயும் போக மாட்டாள். ராஜபாண்டியன் கூட சொல்வார், ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது போயிட்டு வரியாமான்னு. இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மோஸ்ட் ஆஃப் த டைம் கார்டனில் தான் இருக்கும். மதுரா என்ன செஞ்சால் அவளுக்கு ஒரு யோசனையாக இருந்தது. அப்பா எதுக்கு நம்மக்கிட்ட இவ்வளோ சைன் வாங்கினாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. சரி, ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் தான் நிறைய இருக்குதுன்னு சொன்னார்ல, அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவள் ரூமுக்கு வந்தாள். அந்த கர்டன்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ ஒரு மைல்டான கலரில் இருக்கும். அது எல்லாமே பட்டு, நல்லா மென்மையான பட்டில் நெஞ்ச ஒரு அது கர்டன்ஸு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த பங்களாவில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அது ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்லேருந்து எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அந்த பட்டு ஸ்க்ரீனை இப்படி விலக்கிட்டு உள்ளே வந்தால் அங்கே சோஃபாவில் இருக்க எல்லாமே பட்டு தான். காட்டன்ஸ் எதுவுமே இருக்காது. அது ஒரு வகையான பட்டு, ரொம்ப சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்கும். மதுராவுக்கு அது அவளுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அங்கே வீட்டில் எல்லாமே எங்கேயுமே காட்டன் ட்ரெஸ்ஸே பார்க்க முடியாது, எல்லாமே பட்டில் தான் இருக்கும். மதுரா கார்டனில் நின்றுட்டுருக்கும் போது இப்படியும் ஒரு 6:30 7 கிட்டே இருக்கும் டைம். நல்லா லேசாக இருட்டி இருந்தது. அப்பாவும் அம்மாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. கீழே கார்டனில் நிறையா உட்கார்றதுக்கு சிமெண்ட்லேயும் செஞ்ச சேர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்பாவும் உட்காந்து ஏதோ பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு மதுரா உள்ளே வரும்போது மதுரான்னு கேட்டுச்சு. அப்பா அம்மா கிட்ட ஏதோ ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தார். அம்மா நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னா. இங்கே பாரு பேச்சு, நீ பேசாமல் இரு. நான் என்ன செய்கிறேன்றது எனக்கு தெரியும். நான் எது செஞ்சாலும் சரியாக தான் செய்வேன். என்ன சரியாக செய்கிறீங்க நீங்கள்? உங்கள் அண்ணனுக்கு செஞ்சது பத்தாதா? ஏன் உங்கள் அண்ணன் பொண்ணும் ஏன் இப்படி பண்ணுறீங்க? இந்த சொத்தெல்லாம் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதியிருக்கீங்களே, இது கொஞ்சமாக நியாயமாக இருக்கா உங்களுக்குன்னு? நீ என்ன பேசிகிட்ருக்க? பின்ன இந்த சொத்தெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணி அவகிட்ட கொடுக்குறதுக்கா? நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணுறீங்க? உங்கள் அண்ணன் தான் எல்லாமே சீராக வச்சுட்டு போயிருக்காரு. அவரை நீங்கள் கொன்னது பத்தாதா? இது வேறையா? வாயை மூடும் பேச்சு, கொஞ்சம் பேசாமல் இரு. இது பெரிய பாவங்க, வேண்டாம். நம்ம பையன் அப்ராடில் இருக்கான். அவன் வந்தவொடனே ஏற்கனவே உங்கள் அண்ணன் உங்களுக்குன்னு கொடுத்த சொத்து கொஞ்சம் திருச்சியில் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். இதெல்லாம் மதுராக்கே திருப்பி கொடுத்துருங்கன்னு. கொஞ்சம் அமைதியாக இரு நீ. எது திருச்சியில் இருக்கிற ஒரு 20 ஏக்கர் நிலமும் ஒரு சின்ன வீடும் அதுதானே என் சொத்து? அதுதானே என் தம்பிக்கும் என் பையனுக்கு கொடுக்கணும்னு நீ நினைக்கிற? இங்கே எண்ண முடியாத ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, பெரிய பெரிய பங்களா இருக்குது. அதெல்லாம் மதுராவுக்கு கொடுக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் நீங்கள் சம்பாரித்தது இல்லையே, உங்கள் அண்ணன் சம்பாரித்தது தானே. நீங்கள் அதெல்லாம் சும்மா மெயின்டைன் தானே பண்ணுறீங்க. ஆமாம், நான் மெயின்டைன் பண்ணுறேன் தான். ஆனால் இதில் வர இன்கம்மெல்லாம் யார் அக்கௌண்ட்டுக்கு போகுது? மதுரா அக்கௌண்ட்டுக்கு போகுது. நான் ஒவ்வொரு தடையும் பணம் எடுக்கணும்னா யார்கிட்ட வாங்கணும்? மதுராக்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அவள் ஒரு நாள் நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னு ஒரு நாள் உங்களை கேட்டது இல்லையே.
நீங்கள் எந்த செக்கு கொடுத்தாலும் கையெழுத்து போட்டு தானே கொடுக்குறா, அப்புறம் ஏன் நீங்கள் அவளுக்கு இந்த முடிவை பண்ணுறீங்க? பேச்சு நீ கொஞ்சம் பேசாமல் இரு. எந்த தப்பு செஞ்சாலும் அதை சரியாக செய்யணும். அதுக்காக தான் நான் இது வாங்கியிருக்கேன் அவகிட்ட. நாளைக்கு நம்ம பையன் எந்த சிக்கலும் இல்லாமல் இந்த சொத்தெல்லாம் ஆளணும். நீங்கள் நினைக்கிறது எதுவும் சரியில்லை. தயவுசெய்து நான் சொல்கிறேன், இந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட்டுருங்க. வேண்டாம், இது பாவம் அப்படின்வான். பேச்சு நீ கொஞ்சம் அமைதியாக இரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் எங்கே போனாரோ அங்கேயே நான் மதுராவையும் அனுப்பிடுவேன். இது ரொம்ப தப்பு அப்படின்வா. பேச்சு இதுக்கு மேலே என்னுடைய எந்த ஒரு வேலையிலையும் நீ குறுக்கிடாத, உனக்கு இவ்வளோதான் மரியாதை அப்படின்னார். பேச்சு அம்மாவுக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு. ராஜபாண்டியனை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது பேச்சு அம்மாவுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அவங்க கொஞ்சம் சாதாரண வீட்டில் இருந்து வந்தவங்க தான். ஆனால் தூரத்து சொந்தம் ராஜபாண்டியனுக்கு. இவங்க அளவுக்கு வசதி இல்லை தான். ஆனால் ராஜபாண்டியனுடைய அண்ணன் பசும்பொன் பாண்டியனும் ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு 2 பையனுங்க தான். அவங்க ஒரு ஜமீன்தாராக இருந்தவங்க. அவங்க சொத்து நிறைய திருச்சியில் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே அவர் வியாபாரத்தை ஆரம்பித்தது பசும்பொன் பாண்டியன். டெக்ஸ்டைல்லேருந்து ஜுவல்லரியிலேருந்து டைமண்ட் எல்லாமே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணார். எது ஆரம்பித்தாலும் அவருக்கு அது வெற்றியாக அமைஞ்சு பணம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இந்த மதுரை விலாசம் அவர் தான் பசும்பொன் பாண்டியனுடைய மனைவி நாச்சியார், மதுரவாணியோட அம்மா. அவங்க தான் இந்த மதுரை விலாசை அவங்களுடைய டிசைனில் தான் இது கட்டப்பட்டுச்சு. இப்படி நல்ல வசதியாக தான் இருந்துகிட்ருந்தாங்க. பேச்சியம்மாவுக்கும் பசும்பொன் பாண்டியனுக்கும் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை. அப்போ தான் ராஜபாண்டியன் தம்பியை திருச்சியிலேருந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தார். அவருடைய பிஸ்னஸ்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அப்பப்போ நிறைய பணமும் கொடுத்தாரு. நீயா ஏதாவது ஒரு தொழில் செய்யப்பா அப்படின்னு கொடுத்தாரு. ஆனால் ராஜபாண்டியனுக்கு எதுலேயுமே பொறுமை கிடையாது. உடனே பணம் வந்துடணும், உடனே எல்லாம் செஞ்சிடணும்னு எல்லாத்தையும் வேகமாக பண்ணி அந்த பணம்லாம் எல்லாம் லாஸில் தான் போயிட்டுருந்தது. பசும்பொன் பாண்டியன் அவரை நிறைய கண்டிச்சார். இங்கே பாரு, பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணதில்லை. நீ பணத்தை பார்த்து செலவு பண்ணு, கற்றுக்கோ. என்கிட்ட இருந்து நீ எதையும் பொறுமையாக கற்றுக்கிட்டு நீ செய். இப்படி பணத்தை நீ பாட்டிக்கு வாரி இறைச்சி எல்லாத்தையும் நீ தொலைச்சிட்டு இருந்தீன்னா இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு நாள் கண்டிச்சிட்டு இருந்தார். அப்போ ராஜபாண்டியனோட பையனை அவர் தான் அப்ராடுக்கு அனுப்பி வச்சார். பேச்சியம்மா கிட்ட சொன்னார், பேச்சியம்மா இங்கே பாரு, உன் பையன் உங்கள் கூட வளர்ந்தானா அவன் இந்த ஊதாரித்தனத்தை தான் பழகிப்பான். அதனால் நான் அவனை அப்ராடுக்கு அனுப்ப போகிறேன். உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே அப்படின்னு கேட்டார். பேச்சியம்மாவுக்கு பசும்பொன் பாண்டியன் மேலே ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப கண்ணியமானவர், நேர்மையானவர். தன்னை ஒரு சகோதரி போல பாசம் வச்சு தான் அவர் மேலே பாசத்தை காமிச்சிட்டு இருந்தார். பேச்சுக்கு அந்த பசும்பொன் பாண்டியன் மேலே ரொம்ப மரியாதை, ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல மனசு அவருக்கு. வேலைக்கார பொண்ணாக இருந்தால் கூட அவங்களுக்கிட்ட ஒரு கண்ணியத்தோட மரியாதையோடு நடப்பார். அது ரொம்ப பேச்சுக்கு பிடிக்கும். ஆனால் ராஜபாண்டியன் அப்படி கிடையாது. ரொம்ப நடத்தையிலே நல்ல ஒழுக்கம் கிடையாது. அதிகாரம், திமிரு எல்லாமே ஒன்றா இருக்கும். ஆனால் அதெல்லாம் நினைக்கும் போது சில நேரத்தில் பேச்சுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் எல்லாத்தையும் பொறுத்து தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க ராஜபாண்டியன் கூட. அப்போ பசும்பொன் பாண்டியன் சொன்னது சரி தான் பட்டுச்சு. நீங்கள் எதுனாலும் சரியாக செய்யுங்க மாமா, உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார். இதில் ராஜபாண்டியனுக்கு இஷ்டம் இல்லை. என் பையனை கொண்டு போய் ஏன் வெளிநாட்டு அனுப்புகிறீங்க அப்படின்னு. அப்புறம் ராஜபாண்டியன் பேச்சு தான் சொன்னாங்க, ஏங்க எத்தனையோ பேர் வெளிநாட்டில் போய் படிக்க முடியாமல் இருக்காங்க, நம்ம பையனுக்கு அந்த வாய்ப்பு வருது, அனுப்பி விடுங்களேங்க அப்படின்னு தான் ராஜபாண்டியன், ஓ வெளிநாட்டில் படிக்கிறது அவ்வளோ பெரிய கௌரவமா, அப்போ நீ அனுப்புனா அப்படின்னா. கொஞ்ச நாள் கழிச்சிட்டு ராஜபாண்டியனுடைய நடத்தைங்கெல்லாம் ஒன்றும் சரியில்லை. இதுக்கிடையில் பசும்பொன் பாண்டியன் மனைவி நாச்சியரம்மா கர்ப்பமானாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கு தான் மதுரவாணின்னு அவங்க பேர் வச்சாங்க.
அந்த பிறந்த நாளை கூட ரொம்ப கோலாகலமாக கொண்டாடினாங்க. நாச்சியார் அம்மாவும் ஜமீன் வம்சத்துலேருந்து வந்தவங்க தான். அவங்கக்கிட்ட நிறைய பரம்பரை வைர நகைங்கள்லாம் நிறைய இருந்தது. எல்லாமே நவரத்தினத்தில் செஞ்சது தான். வைரமே பதிச்ச ஒரு நல்ல லாக்கெட் உள்ள ஒரு செயினை வந்து மதுரா காலத்தில் அந்த பர்த்டே அப்போ போட்டு விட்டாங்க. அப்போ நாச்சியார் அம்மா பேச்சுக்கிட்ட அப்பப்போ சொல்லுவாங்க, இந்த செயின் எப்பயுமே மதுரா கழுத்தில் இருக்கணும். அப்போ பேச்சு சொல்லுவாங்க, ஏன் அக்கா என்கிட்ட சொல்கிறீங்க, உங்கள் பிள்ளைய நீங்கள் தானே பார்த்துக்க போகிறீங்க, அப்பப்போ அது போட்டிருக்காளான்னு பார்த்துக்கோங்கன்னு. இல்லை பேச்சு, என்னமோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாச்சியார் என்னதான் ஜமீன் வம்சமாக இருந்தாலும் பேச்சி அம்மாவை வந்து தனக்கு சமமாக தான் அவங்க வந்து நடத்துவாங்க. தான் என்ன பட்டு புடவை கட்டுறாங்களோ அதே தான் பேச்சுக்கும் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு புது வைர நகையோ இல்லை நவரத்தினத்தில் மாணிக்கத்தில் செஞ்சாலும் முத்தில் செஞ்சாலும் எந்த நகை செஞ்சாலும் அதே பேட்டர்னில் பேச்சுக்கும் செஞ்சுருவாங்க. இல்லை அதே இதில் வந்து கொஞ்சம் பேச்சியை கூப்பிட்டு கேட்டுப்பாங்க, இந்த டிசைன் உனக்கு வேணுமா இல்லை வேறு உனக்கு செய்யட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பேச்சுக்கு சில நேரத்தில் கண் கலங்கிடும். ஏன்னா இவ்வளோ அந்தஸ்தில் இப்போ வாழ்வான்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. ராஜபாண்டியன் வந்து ஒரு கெட்ட குணம் உள்ள ஆளாக இருந்தாலும் இங்கே நாச்சியாரோடைய பாசமும் பசுமன் பாண்டியன் கொடுக்குற மரியாதையும் அவங்க ராஜபாண்டியன் பண்ணுற கஷ்டத்தெல்லாம் அவங்களால பொறுத்துக்க முடிஞ்சிச்சு. இப்படி தான் மதுராவோட பேச்சியம்மா நாங்கள் இருந்தாங்க. இப்போ இதை கேட்டு பேச்சியம்மாவுக்கு ராஜபாண்டியனை இனி கட்டுப்படுத்த முடியாதுன்னு தோணிருச்சு. ஆனால் மதுராவை எப்படி காப்பாற்றுறதுன்னு தான் தெரியல. என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மதுராவுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவள் அப்படியே மெதுவாக வந்து பெட்டில் வந்து படுத்துக்கிட்டா. அவளுக்கு ஜுரம் வர்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இத்தனை வருஷத்தில் அவள் எதுக்காகவும் பயந்தது கிடையாது, அவள் எந்த கஷ்டத்தையும் அனுபவித்தது கிடையாது. பேச்சியம்மா ரொம்ப மதுராவை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த முதல் பிறந்தநாள் முடிஞ்சிட்டு இதே கொடைக்கானலில் உள்ள எஸ்டேட்டை பார்க்குறதுக்காக பேச்சியம்மாவும் பசுமன் பாண்டியும் ஒரு நாள் கிளம்பி போகும்போது தான் கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க 2 பேர் இறந்துட்டாங்க. காரில் வந்து நாச்சியார் வந்து குழந்தைய தூக்கி வெளியில் வீசிட்டாங்க. நல்ல வேளை குழந்தை ஒரு புல்வெளியில் விழுந்ததால் அவள் தப்பிச்சிட்டா. அங்கே பக்கத்தில் இருந்த எஸ்டேட்டில் வேலை பார்த்தவங்க ஓடி வந்து பார்த்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே கார் வந்து பள்ளத்தில் உருண்டு தீப்பிடிச்சிருச்சு. மதுராவாணியை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சுது. இதை கேட்டவுடனே பேச்சுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கொஞ்ச நாள் அதுலேருந்து மீண்டு வர அவளுக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சு. ஆனால் குழந்தை மதுரவாணி பொழைச்சிட்டான்னு கேட்டவுடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராஜபாண்டியனுக்கு பயங்கர கோபத்தில் அந்த சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு கத்திக்கிட்டு இருந்தான். சொத்தெல்லாம் மொத்தமாக என் கைக்கு வரும்னு பார்த்தா என் அண்ணன் உயில் எழுதி வச்சுருக்கான். இந்த சொத்தெல்லாம் வந்து மதுரவாணிக்கு தான் சேரும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கான். இப்போ வளர்ந்து இப்போ மேஜரான பிறகு அந்த சொத்தை வந்து அவள் யாருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தான். இதை கேட்டோடனே பேச்சுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. அட பாவி, நீ தான் கொன்னியா அப்படின்னு. ஆனாலும் வெளியில் எதுவும் காட்டிக்காமல் எப்பயும் போல் அமைதியாக இருந்துக்கிட்டாங்க. மதுராவை மட்டும் கண்ணும் கருத்துமாக வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் இப்போ பேச்சு எப்படி மதுரவாணியை எப்படி காப்பாற்றுறதுன்னு பேச்சு அம்மாவுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அப்போ மதுரா வந்து எழுந்திரிச்சு வந்தா, அந்த ஹாலுக்கு வந்தா. அப்போ பேச்சு அம்மா, என்னடா பசிக்குதா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா அப்படின்னா. அதுக்குள்ளே ராஜபாண்டியன் வந்தார். ஆனால் அவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. பேச்சு என்ன நினைக்கிறாங்கன்னு மதுராவுக்கு தெரியாது. ஒருவேளை மதுரா பேச்சியம்மாவும் எதுவும் ராஜபன் பாண்டியனோட சேர்ந்து நமக்கு ஏதாவது தீங்கு வச்சுருவாங்களோன்னு அவளுக்கு பயம் வந்துருச்சு. ராஜபாண்டியன் பக்கத்துலேயே இருந்ததால் பேச்சியால் மதுரவாணிக்கு எதுவும் சொல்ல முடியல.
ஆனால் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னம்மா ஒரே கவலையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லைடா அப்படின்னாங்க. அப்போ ராஜமுண்டியன் வந்தார். மதுரா, நாங்கள் நாளைக்கு காலையில் ஏர்போர்ட்டுக்கு நாளைக்கு காலையில் திருச்சிக்கு போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். காலையில் போயிட்டு மறுநாள் காலையில் வந்துடுவோம். நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொன்னார். சரிங்கப்பா அப்படின்னு பேச்சுக்கு வேற எப்படியாவது நம்ம கன்வே பண்ணிடணுன்னு மதுராவை பார்த்தாங்க. ஆனால் மதுராவுக்குள்ளே இவங்க 2 பேர்ட்டிருந்து எப்படியாவது நம்ம வெளியில் தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா. அவளுக்கு கிடச்ச ஒரு நாளை எப்படியாவது பயன்படுத்திக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தா. மறுநாள் விடிஞ்சிச்சு. ராஜபாண்டியனும் பேச்சியம்மாவும் கிளம்பி ஏர்போர்ட் போயிட்டாங்க. போனோடனே பேச்சு மதுரா என்ன செஞ்சா, அவங்க கிளம்பி போனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்த பிறகு கொஞ்சம் கேஷ் எடுத்து வச்சுக்கிட்டா. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு 2-3 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டா. அப்புறம் அவள்கிட்ட பேச்சியம்மா ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வைரத்தில் செஞ்ச கொஞ்சம் நகைகள் இருந்தது. அப்புறம் ரூபியில் செஞ்ச கொஞ்சம் நகைகள் இருந்தது. இது இல்லாமல் நவரத்தினத்தில் செஞ்ச நிறைய ஜுவல்ஸ் இருந்தது. முத்தில் செஞ்ச ஒரு மாலை இருந்தது. இது மாதிரி நிறைய இருந்தது. ஆனால் அப்பப்போ கேட்பா பேச்சம்மா, ஏன்ம்மா இதெல்லாம் என் கையிலேயே கொடுத்துருக்கீங்க? இல்லை, நீ எப்போயும் இதில் இருக்க நகைங்களை தான் எடுத்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நாச்சியார் அம்மாவுடைய நகைங்க. தப்பி தவறி கூட ராஜபாண்டியன் கையில் கிடச்சிடக்கூடாதுன்றதுக்கு தான் அதை மதுராவாணி கையில் கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த நகைங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டான். அதுவே பல கோடி போகும். எடுத்துகிட்டு ஒரு சின்ன பேக்கில் இது எல்லாத்தையும் வச்சுட்டு எப்படா ராத்திரி வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாள். ஏன்னா மறுநாள் காலையில் ராஜபாண்டியன் வந்துடுவார். அதுக்காக தான். நைட் ஆகிடுச்சு. ஆனோடனே வாட்ச்மேன் ஷிஃப்ட்டு மாறுவாங்க. 11 o'clock மேலே ஒரு வாட்ச்மேன் வருவார். வந்தோடனே அந்த வாட்ச்மேன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் மணி 1 இருக்கும். வாட்ச்மேன் பாத்ரூம் போகிறதுக்காக கேட்லேருந்து இங்கே ஸ்டாஃபுக்குன்னு பாத்ரூம் இருக்குது, அங்கே போனார். அப்போ மதுரை மெதுவாக பால்கனிலேருந்து துப்பட்டாவை கட்டி கீழே மெதுவாக இறங்கி நல்ல வேளை தோட்டத்து தாத்தா கூட தூங்கிட்டு இருந்தார். பொறுமையாக மெதுவாக நடந்து கேட்டுக்கிட்ட வந்துட்டா. ஏன்னா அவர் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள தான் நம்ம எப்படியும் கிளம்பி வெளியில் வந்துடணுன்ற அவசரத்தில் அந்த கேட்லேருந்து ஏறி குதிச்சா. பேக் அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு குதிக்கும் போது சுடிதார் மாட்டி கிழிஞ்சிருச்சு. அதை பற்றிலாம் அவள் கவலைப்படலை. டக்குன்னு குதிச்சு வந்தா. அப்போ தான் வாட்ச்மேனுக்கு சத்தம் கிடுகிடுன்னு ஓடி கேட்டுக்கிட்ட வந்தார். அதுக்குள்ளே வேகமாக ஓடி வந்துட்டாள். நிற்கலை, ஒரு இடத்துல கூட நிற்கலை. வாட்ச்மேனுக்கு எதிர்பார்க்கல. அவர் நினச்சிட்டாரு கார்டனுக்குள்ளே தான் யாரோ குதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் லைட்டை போட்டு தேடி தேடி பார்த்துட்டு இருந்தார். வேலையாட்களை எழுப்பி யாராவது வீட்டுக்குள்ளே வந்தாங்களா பாருங்கள் அப்படின்ட்டு இருந்தார். இந்த கேப்பில் மதுரா ஓடி வந்துட்டா. யாரும் மெயின் ரோடில் யாரையும் செக் பண்ணல, வீட்டுக்குள்ளே தான் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படின்னு நினச்சிட்டு மதுரா தான் வாழ்க்கை இப்படி திசை மாதிரி ஓடுன்னு அவன் நினச்சிக்கிட பார்க்கல. அவளுக்கு ரொம்ப மூச்சு வாங்குச்சு. அப்போ அந்த மெயின் ரோட் தாண்டி எப்படியாவது இங்கேருந்து எப்படியும் தப்பிச்சிடணுன்ற பயத்திலே வந்தாள். இந்த இடம் மதுராவுக்கு நல்ல பழகி இருந்தாள். நிறைய தடவை காரில் அந்த பக்கம் வந்திருக்கா. அது ஒரு ரவுண்டானா. அந்த ரவுண்டானா தாண்டினா அந்த பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் பழைய டைப்பில் தான் இருக்கும். ஆனால் நல்லா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றியும் இப்போ நல்ல கார்டன் டிசைனாக இருக்கும். ஆனால் பில்டிங் மட்டும் பழைய டைப்பில் இருக்கிறதால எப்பயாவது யாராவது தான் போயிட்டுருப்பாங்க. ராஜபாண்டியன் கூட மதுராட்ட சொல்லுவார், அது ஒரு ஓல்டு டைப்பு, வேறு ஒரு ஹோட்டலுக்கு போகலாம் வாமான்னு கூட்டிகிட்டு போவார். இப்போ அந்த ஹோட்டல்கிட்ட தான் ஓரமாக நின்றுட்டு இருந்தா மதுரா. அது ஒரு ரவுண்டானா டைப்பில் ரவுண்டானா மாதிரி இருக்கிறதால அந்த ஹோட்டலுடைய காம்பவுண்ட் வளைவாக இருக்கும், ஆஃப் சர்க்கிளில் இருக்கும். அந்த காம்பவுண்டை ஒட்டி செடி வளர்த்து வச்சுருக்காங்க. அந்த செடி நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருக்கிறதால அதுவே ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கும். அந்த வால் பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்து நிழலில் ஒளிஞ்சு நின்றுட்டா. அப்போ தான் அவளை தாண்டி ஒரு கார் போச்சு. நல்ல வேளை அவளை கவனிக்கவே இல்லை. அப்போ மதுராவுக்கு ஒன்று புரிஞ்சுது, தான் அங்கே நிற்கிறது யாருக்குமே தெரியலன்னு.
மணி இப்போ எப்படியும் ஒரு 3:30 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இப்போ இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது, இங்கேருந்து நம்ம எங்கே போகிறதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. அந்த நேரத்தில் தான் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு சத்தம், பேசுகிற குரல் கேட்டுச்சு. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய முதலாளி ராஜகோபால் வெளியில் வந்துட்டு இருந்தார். கூட சுரேஷ் வந்துட்டு இருந்தான். சுரேஷ், இந்த ஹோட்டலில் நான் யாராவது விலைக்கு கேட்டால் கொடுத்துடலான் இருக்கேன் அப்படின்னா. ஏன் முதலாளி, நல்லா தானே போயிட்டுருக்கு. இல்லைப்பா, எனக்கும் வயசாகுது, பையன் வெளிநாட்டில் இருக்கான், அவன் வருவான், அவன்கிட்ட இதை ஒப்படைக்கலான்னு பார்த்தேன், அவன் அங்கேயே செட்டில் ஆகிட்டான், அவன் எப்போயாவது தான் வருவான். என்னால் இப்படி சுறுசுறுப்பாக வேலையெல்லாம் செய்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை, அதனால தான் பார்க்குறேன். அப்போ ராஜகோபால் பேசிகிட்டு இருக்கும்போது சுரேஷ் பக்கத்தில் ராமு பாபு நின்றுட்டு இருந்தாங்க. சுரேஷ் ராஜகோபாலுக்கு அவருடைய ஊரை சேர்ந்த பையன்தான். அவன் சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பா யாரும் இல்லாதாலும் அவர் எடுத்து வளர்த்துட்டு அவனை ஒரு டிகிரி படிக்க வச்சுட்டு இந்த ஹோட்டல் மேனேஜராக அவனை உட்கார வச்சார். அவன் ரொம்ப நேர்மையாக நம்பிக்கை உள்ளவன் தான். ஆனாலும் அவரால் இந்த ஹோட்டலை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு வயசாயிட்டதால் அவரால் முடியல. ஆனாலும் அவங்க 3 பேரும் ரொம்ப சோகமாக ராஜகோபாலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் கணேஷ் உள்ளேருந்து ஓடி வந்தான். கப்பில் காஃபி கொண்டு வந்தான். முதலாளி, இருந்தாங்க காஃபி குடிங்கன்னு. அவருக்கு கொஞ்சம் தலை வலிச்சது தான். ஆனாலும் சரி வீட்டில் போய் படுத்துக்கலான்னு நினச்சிட்டு இருந்தார். சில நேரங்களில் கணேஷ் அவருக்கு என்ன வேணுமோ தெரிஞ்சு கொண்டு வந்து கொடுப்பான். கணேஷ் ரொம்ப சின்ன பையன்தான், ஒரு 14-15 தான் இருக்கும். ஒரு நாள் சுரேஷ் தான் அவனை கூட்டிகிட்டு வந்தான். அவனுக்குன்னு யாரும் இல்லை, ஆனாலும் நல்ல பையன், மனசில் எந்த இதுவும் இல்லாமல் ரொம்ப வெயிலியாக இருப்பான். எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக பழகுவான். நான் காஃபி கேட்டேன்னு உனக்கு எப்படா தெரியும்? நான் இல்லை முதலாளி, நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, வேலை செஞ்சுட்டு கிளம்புனீங்க, உங்களுக்கு தலை வலிக்கும்ல. மதுரா பக்கத்தில் நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா.